உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். டிஎம்கே கூட்டணி 23 கட்சிகள், ஏடிஎம்கே 14-13 கட்சிகள், இவ்வளோ பெரிய கட்சிகள் கூட்டணி. தாவேக்கா கூட யாரும் வரலன்னு தான் உண்மை. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, மற்றது நீங்கள் என்ன வேணாலும் என்ன கேள்வி கேட்கலாம், கூட்டணி தர்மத்தை நான் காப்பாற்றுவேன், இப்படி பல விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் யாரும் வரல. இவங்க போய் இப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, விஜய்க்கான வெற்றிலாம் எங்கேருந்து வரப்போகுது? இதுதான் பெரும்பான்மையாக இருந்த அவங்களுடைய மனநிலை. அதையெல்லாம் அடித்து நொறுக்கிட்டாங்க தமிழக வாக்காளர்கள். மிக முக்கியமான ஒரு விஷயம் அதுதான் இப்போ நடந்தது. ஏன்னா விஜய் சொன்னது தான் தயவுசெய்து என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க அப்படின்னு. அதுதான் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இங்கே பாருங்கள், ஒரு 23 கட்சி சாதாரணம் கிடையாது. இந்த பக்கம் ஒரு 13-14 கட்சி. ஒரு தனியால் கட்சி ஆரம்பித்து 3 வருஷம் தான் ஆகுது. அந்த 3 வருஷத்தில் பல்வேறு விமர்சனங்கள், பல்வேறு குடைச்சல்கள், பல்வேறு இடைஞ்சல்கள். மிக முக்கியமான ஒரு விஷயம், மிக முக்கியமான ஒரு கரும்புள்ளியாக விஜயை கொண்டு சேர்த்த இடம் கரூர் சம்பவம். அதை நான் பின்னாடி பேசுகிறேன். ஆனால் அதெல்லாம் உடைச்சி எரிஞ்சிட்டு மக்கள் நினச்சா என்ன வேணாலும் பண்ணுவான்பா. ஏன்னா பணநாயகத்தை வென்றது ஜனநாயகம். அதுதான் ஓட்டுக்கு காசு. அது பாட்டு சரமாரியாக போச்சு. இப்போ கூட ஒரு போஸ்டர்லாம் கூட ஒட்டியிருக்காங்க. யார் சார்பாக ஒட்டினது தெரியல, அது ஃபேக் போஸ்டராக நான் தெரியல. காசு வாங்கின நாயே ஓட்டு பட்டியா அப்படின்னு கோபமாக ஒரு எந்த கட்சியும் கீழே போடாமல் ஒரு கோபத்தினுடைய வெளிப்பாடாக அந்த போஸ்டர்லாம் ஒட்டியிருக்காங்க. பொதுவாக அந்த உள்ளாட்சி தேர்தல் நடக்கும் போதெல்லாம் அங்கே தெரியும் இல்லைங்களா, இந்த கவுன்சிலர், அப்புறமா தெருக்களுக்குள்ளே யார் இருக்காங்க, எத்தனை ஓட்டு இருக்காங்க, அவங்களுக்கு கொடுத்து ஓட்டு போட்டு அதுக்கப்புறம் தோற்று போயிட்டாங்கன்னா கண்ட மேனிக்கு தெருவில் இறங்கி திட்டி, நான் ஒரு அண்டா வைக்கிறேன், வாங்கினதுலாம் பூரா நல்ல ஜென்மமாக இருந்தால், சூடு சோரணை இருந்தால், உப்பு போட்டுன்னு தின்னா அது எடுத்துன்னு அதில் போட்டு போங்க அப்படின்லாம் நடந்திருக்குது. நீங்கள் கடந்த காலத்தில் எடுத்து போய் பார்த்தோன்னா அது மாதிரி கோவப்பட்டும் எடுத்து போய் ரோஷப்பட்டும் இவங்கிட்ட நம்ம வாங்கி துண்ணமாடா அப்படின்னு சொல்லி கொண்டு போட்டதும் உண்டு. ஆனால் எண்ணிக்கை இல்லாத அளவில், ஏன்னா பொதுவாக வாக்காளர்கள் பணம் கொடுக்கறது அது காலகாலமாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது சாமி. அதை ஒன்றும் தடுக்கவே முடியாது. ஏன்னா தாவேக்கா சார்பில் கூட சில தொகுதியெல்லாம் வாக்காளருக்கு பணம் கொடுத்து தான் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கூட இது பண்ணுங்க, அதுக்கு எந்த வித ஆதாரமும் கிடையாது, பேச்சுவாக்கில் இருக்குது. ஆனால் இந்த தேர்தல் என்னன்னா, வழக்கமாக வாக்காளருக்கு எப்படி பணம் கொடுப்பாங்க, 100 ரூபா, அதிகபட்சமாக 200 ரூபா 300 ரூபா கொடுப்பாங்க. அது அப்படி அப்படியே சுற்றி இவ்வளோதான் சேரும். இந்த வாட்டி 1000, 2000, 3000, 5000, ஒரு அம்மா 25,000, 30,000 கொடுத்ததெல்லாம் கூட பெரிய வாய்ப்பை. அப்புறமா தங்க காசு, வெள்ளி காசு. என்னடா இது சட்டமன்ற எலெக்ஷனுக்கு இப்படி? அதுவும் இது என்ன அப்படின்னா, 3ஆவதாக ஒரு நபர் வந்தது தான். நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி விஜய் கட்சி ஆரம்பிச்சார்ல, அப்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன். எப்பா அடிக்கிறோமோ, பிடிக்கிறோமோ, சண்டை போடுறோமோ, சமாதானமாக வருமோ, என்னவோ அது நமக்குள்ளே இருக்கட்டும், 3ஆவதோ ஒரு ஆளை உள்ளே இருக்கக்கூடாதுப்பா. இது இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும், ஏன் உலகத்தில் கூட, உலக அரசியலில் கூட உண்டு. நமக்குள்ள ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் ஒன்று இருக்கும். அது மறைமுகமா நமக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை இருக்கும், நமக்குள்ள 1000 சண்டை இருக்கும். அது ஒரு பங்காளி சண்டை மாதிரி. ஆனால் புதுசாக ஒருத்தன் களத்தில் இறக்கிட்டு அந்த புதுசாக ஒரு ஆளை இவ்வளோ பெரிய ஒரு அலையை ஏற்படுத்துவார்னு நினைக்கல. அதுதான் இப்போ என்னடா இது இப்படி பண்ணிட்டுமே அப்படின்னு. என்னன்னா, நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், விஜய்க்கான அரசியல், விஜய் உள்ளே வந்துட்டா நம்ம திரும்ப சொல்கிறது தான் அது யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் அவங்கள ஃப்ரீயாக விட்டுருங்க, அவங்களுக்கு எந்தவித எதிர்வினையும் காட்டாதீங்க, எந்தவித குடைச்சலும் கொடுக்காதீங்க, அது அவர்களுக்கு அப்படியே சாதகமாக மாறும். விஜய் இடத்தில் யார் புதுசாக, கேப்டன் விஜயகாந்துக்கு தான் நடந்தது. கல்யாண மண்டபத்தை இடித்த போது வந்த விஷயம்தான். நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டினேன் கல்யாண மண்டபங்க. அதுக்கும் பாலம் வர்றதுக்கு சம்மந்தமே கிடையாதுங்கன்னு அவர் கொடுத்த அந்த ஆனந்த விடலில் கொடுத்த அந்த பேட்டி, அது இவ்வளோ பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணிச்சு. அதெல்லாம் மீறி அரசியல்வாதி விட்டுருங்க. மிக முக்கியமான ஒரு விஷயம், இதை பேசியே ஆகணுங்க. இப்போ வராங்க பாருங்கள், ஒவ்வொரு சினிமாக்காரங்களாக வெளியே வராங்க பாருங்கள். ஒருத்தர் மொட்டை மாடியில் நின்று ஒரு ஹீரோ விசில் அடிச்சு இது பண்ணுறாரு. இவங்கெல்லாம் தைரியமாக நான் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்ல வேணாம். ஏதாவது இடத்துல கோடு வேடாவது உங்களால் கொடுக்க முடிஞ்சுதா? எனக்கு சிலம்பரசனை பாராட்டுறேங்க.
கோடு வடவோட வந்தார். எஸ்டிஆர் கோடு வடவே வந்தார். ஒயிட் ஷர்ட்டு, பழுப்பு நிற பேண்ட்டு. டிஆர் கூட புகழ்ந்து பேசினார். வரட்டும் விஜயன் அவரே கூட ஒரு வீடியோலாம் போட்டிருக்காரு வந்து. அதெல்லாம் கூட நிறைய பேர் கேலிலாம் பண்ணியிருந்தாங்க வந்து. ஆனால் மற்ற நடிகர்கள் யாருமே வாயை திறக்கல, யாருமே திறக்க மாட்டாங்க. ஆனால் விஜயோட நெருக்கமானவர்களே அதை பற்றி இதுவே பண்ணல. பாருங்க, நெல்சன் ஏதோ ட்வீட் போட்டிருக்காரு வந்து, டைரக்டர் நெல்சன் வந்து, ஹிஸ்டாரிக்கல் வெற்றி விஜய் அண்ணா இனி ஏதோ ஒன்று போட்டிருக்காரு வந்து. ஓட்டே போடலைங்க. லோகேஷ் கனகராஜ் ஏதோ ஃப்ளைட்டு கோயம்புத்தூருக்கு ஃப்ளைட்டு பிடிக்க போனாராம், ஓட்டு போட முடியாது போயிடுச்சு. அது அவர் கூட சொல்ல, ஆர்ஜே பாலாஜி ஒரு விழாவில் சொல்லியிருக்காரு, கோயம்புத்தூருக்கு ஃப்ளைட்டே கிடையாதா? ஏன் கோயம்புத்தூர்னா அப்படி ஒன்றா இதுவில் ஜம்மு காஷ்மீர்லையா இருக்குது, இல்லை இது வந்து அஸ்ஸாம்லையா இருக்குது? இது இருக்குது கோயம்புத்தூர். பஸ்ஸில் ஏறி உட்காந்தா கூட போயிட்டு இருக்கலாம் வந்து. ஆனால் இவங்கெல்லாம் யாருன்னா பயந்தவர்கள். எப்படி பயந்தவர்கள்னா, அங்கேயே நமக்கு இருக்கணும், இங்கேயே இருக்கணும், விஜய் அண்ணாவும் வேணும், அவங்க தயாரிப்பு நிறுவனம் வேணும், சன் பிக்சர்ஸும் வேணும், நமக்கு வந்து சம்பளம் ஏறிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. ஆனால் அவர் தான், விஜய் தான் ஜனநாயகனில் இவங்கெல்லாம் எடுத்து போய் நடிக்க வைக்கிறது, இவங்கெல்லாம் எடுத்து போய் எக்ஸ்போஸ் பண்ணி காமிக்கிறது. நான் திரும்ப சொல்கிறேன், விஜய் வைத்து படம் பண்ணி விஜய் வைத்து டைரக்ட் பண்ண அந்த இயக்குநர்களுக்கு நீங்கள் ஒரு மரியாதை கொடுத்துருக்கலாம். உங்கள் வெற்றிக்கு மிக முக்கியமாக காரணமாக இருந்த 10 இயக்குநரில் ஒரு 5 பேரை இவங்கெல்லாம் இப்போ வந்து வாழ்த்து போட்டுக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. ஆனால் முதல் வாழ்த்து திரைத்துறையிலும் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ் வலைதளத்தில் சிவகார்த்திகேயன் போட்டிருக்காரு வாழ்த்துக்கள். அந்த நன்றி கடன் தான் எந்த ஹீரோங்க கொடுப்பாங்க. வந்து ஒரு படம் நடிக்கிறாரு, அந்த படத்துல அந்த காட்சி சம்மந்தமே இல்லை, நல்லா பாருங்க, மறுபடியும் வந்து கோட் படத்துல பிடிங்க சிவா துப்பாக்கிய, இனிமேல் நீங்க பாத்துங்க அப்படின்ற ஒரு டைலாக் வந்து, இது எந்த ஹீரோவும் ஒத்துக்க மாட்டாங்க, எந்த ஹீரோவும் கொடுக்கவும் மாட்டாங்க. அதுக்கு என்னென்னோ விமர்சனம்லாம் வந்தது வந்து. சிவகார்த்திகேயன் பராசக்தி படத்தில் நடிக்கிறாரு, அவர் வந்து திமுகவுடைய உறவினர், அவர் வந்து மறைமுகமான ஒரு திமுக ஆதரவாளர், அப்படி இப்படிலாம் சொன்னாங்க வந்து. முதல் வாழ்த்து. அப்புறம் பவன் கல்யாண் மிகப்பெரிய வாழ்த்து போட்டிருக்காரு. இப்போ அவருக்குள்ளேயே மனசுக்குள்ளே நினச்சிருக்கலாம், எப்பா ஜனசேனா கட்சி நம்ம தனியாகவே நின்று இருக்கலாம் பொழுது அப்படின்னு. இருக்கத்தானே செய்யும், தனியாகவே நின்று இருக்கலாம் பொழுது அப்படின்னு. இதில் மிக முக்கியமான ஒரு நடிகரை பற்றி நான் பேசினேன் வந்து, பிரகாஷ் ராஜ். அவர் பேட்டியில் சொன்னது தான் வந்து, என்னங்க இவங்க பாட்டுன்னு வந்து, பாட்டுன்னு வந்து ஆட்டோக்காரனுக்கு தன் டிரைவர் பிள்ளைக்கு இவங்களெல்லாம் சீட்டு கொடுத்துட்டு இருக்காரு. இவங்களெல்லாம் என்ன ஜெயிச்சு வந்துட்ட, ஒருவேளை இதுதான் இந்த வார்த்தை கேட்டுங்க, ஒருவேளை ஜெயிச்சு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன அரசியலமைப்பு தெரியும், அவங்களுக்கு என்ன சட்டத்திட்டம் தெரியும், அவங்களுக்கு கோட்டை எங்க இருக்குன்னு தெரியுமா, அவங்களுக்கு போய் எப்படி மக்கள் கிட்ட இது பண்ணுவாங்க, அவங்க என்ன நல்லது பண்ணுவாங்க, எப்படி ஒரு அதை கிள்ளுக்கிற மாதிரி வந்து, ஏன் ஒரு ஆட்டோ டிரைவர் எம்எல்ஏ ஆகக்கூடாதா? இல்லையா? எங்க ஒரு சைக்கிள் பஞ்சர் ஓட்டின ஒருத்தர் சட்டமன்ற உறுப்பினரா மாற்றிருக்காரு வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர். ஒரு சாதாரண கூலிய சட்டமன்ற உறுப்பினரா மாத்திருக்காரு கலைஞர். வரலாறு அப்படிலாம் இருக்குது வந்து. விஜய் வந்து அது பூம் அப்படின்னு வந்த பிறகு ஆட்டோக்காரங்க கூட இருந்த டிரைவர் பிள்ளைக்கு சீட்டு கொடுக்கறது மிக முக்கியமான விஷயம். அந்த டிரைவர் பிள்ளை அப்படின்னு சொன்ன 30 ஆண்டு காலமாக விஜயுடைய நிழலாக இருக்கக்கூடிய ராஜேந்திரன், அவருடைய மகன் விருகம்பாக்கம் தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார். இப்போ இவர் ஈசிஆர் சரவணன் மாதிரியான இருக்கிறவங்கலாம் வந்து கட்சிக்காக வந்து, அவங்களாம் எந்த பிரதிமை, அவங்களாம் என்ன பெரிய பணக்காரங்களா வந்து, என்ன காசு இருக்கு போகுது அவங்ககிட்டலாம்? இதில் நின்றவங்களாம் சாமானியர்கள் வந்து, இந்த வேட்பாளர்கள்லாம் ஜெயிச்ச வேட்பாளர்லாம் மிக சாமானிய குடும்பத்திலேருந்து வந்தவங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, விஜய்க்காக தான் அந்த ஓட்டு அப்படின்னு தெரிய வருது. அப்படி வெற்றி பெற்ற இவர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு அட்வைஸ் என்னன்னா, இந்த வெற்றி விஜய்க்கு கிடைத்த வெற்றி, உங்கள் தலைவருக்கு கிடைத்த வெற்றி, உங்க முகத்துக்கு கிடையாது. உங்க முகத்துக்கு பதில் அவருடைய மாஸ்கை போட்டு அவருடைய மாஸ்கை தான் பார்த்தாங்க வந்து மக்கள். அதனால் நீங்கள் களப்பணியில் நேர்மையாகவும் ஏழை எளிய மக்களுக்கு ஒரு உதவிகரமான ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவும், லஞ்சம் லாவண்யம் இல்லாத ஒரு மனசாட்சிப்படி நடக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவும், குறிப்பாக உங்கள் அதிகாரத்தை, உங்கள் துஷ்பிரயோகத்தை சாமானிய மக்களிடம் காட்டாத ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவும் நீங்கள் நடந்து கொண்டால், உங்களை மக்கள் அந்த ஓட்டு போட்டல கரெக்டாக தான் போட்டிருக்கோம், நல்லா வந்தாயா, நிச்சயமா அதுதான். அந்த பதவி வந்த பிறகு எந்த யாரா இருந்தாலும் சரி, ஒரு உயரத்துக்கு அப்படி ஏறின பிறகு ஒரு 20 பேர் 25 பேர் வாழ்க அப்படின்னு அப்படி கோஷம் போட்ட பிறகு இந்த கால் இல்லை அப்படி ஒரு ஜான் அப்படி மிதக்கும், அப்படி தூக்கி விடும். அது
ஒரு கர்வம் வந்து தனக்கு மேலே பறக்கும். அதெல்லாம் இருக்கக்கூடாது. என்னன்னா ஏறக்குறைய இது வந்து விஜய் போட்ட பிச்சை உங்களுக்கு, அப்படிதான் சொல்லி ஆகணும். விஜய் போட்ட பிச்சை. ஏன்னா விமர்சனம் எப்படியாப்பட்ட விமர்சனம் பாருங்க அது. ஏன்னா சாமானிய மக்கள் அத்தனை பேரும் ஜெயிச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் தொகுதிக்கே செலவு பண்ணாதவங்க. டிவிகேவில் தனித்து விடப்பட்ட ஒரு வேட்பாளர் பஸ்ஸா ஏறி ஒரு ஆளா ஒத்த ஆளா பல தொகுதி இல்லை. மிக குறிப்பா சொல்லணும்னா ராசிபுரம் தொகுதி வேட்பாளர் ஜெயிச்சிருக்கார், தாவேகாவோட வேட்பாளர். அவர் யாருன்னா முன்னாள் சபாநாயகர் தனபால் அவருடைய மகன். வந்து அவர் ஏறக்குறைய அந்த அவர் முன்னாள் சபாநாயகர் தனபால் கட்சியை விட்டு ஏறக்குறைய அவங்க வந்து அதிமுகலேருந்து அப்படி ஓரம் கட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவருக்கான வரலாறு, சின்ன வரலாறு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஏன் அவரை வந்து சபாநாயகராக போட்டாங்க அப்படின்னு அது ஒரு சம்பவம் வந்து பத்திரிகைலாம் வந்து செய்தியாக கூட அவரே கூட பேட்டிலாம் கொடுத்துருக்காரு. ஏமா இவர் வந்து கட்சிக்காரங்களுக்கு ஒரு சாப்பாடு கூட வாங்கி கொடுக்க மாட்டாரு, இவங்க வந்து அவர் மேல புகார் கொடுக்குறாங்க, ஜெயலலிதா அவர்களிடம் புகார் கொடுக்குறாங்க, ஒரு சாப்பாடு கூட வாங்கி கொடுக்க மாட்டாரு அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்னங்க கட்சிக்காரங்களும் ஒரு சாப்பாடு கூட டீ கூட வாங்கி தர மாட்டீங்களாமே? இல்லம்மா என்கிட்ட வாங்கி சாப்பிட மாட்டாங்க. என்னங்க அப்படின்னு, நான் பட்டியலினத்தை சார்ந்தவன், என்கிட்ட வாங்கி சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா நம்ம ஷாக் ஆயிடுச்சு. யார் அந்த சட்டப்பேரவைக்குள் வந்தாலும் முதல்ல உங்களுக்கு நானே இருந்தா கூட உங்களுக்கு நான் தான் வணக்கம் சொல்லணும். யாரா இருந்தாலும் வணக்கம் சொல்லிட்டு நீங்க தான் மேல உட்காந்துட்டு இருப்பீங்க. எப்படியாப்பட்ட ஒரு விஷயம் பாருங்க. வந்து உங்களுக்கு சல்யூட் அடிச்சு தான் அதுக்கப்புறம் சட்டப்பேரவையே வந்து உரையே தொடங்கும். அங்கிருந்து ஒரு எம்எல்ஏ அவருடைய மகன் ஜெயிச்சிருக்காரு. சொல்றதுக்கான காரணம் என்னன்னா மிக முக்கியமான ஒரு விஷயம், எல்லாம் வந்து மக்கள் அளித்த வாக்கு. அந்த வாக்கு முழுக்க விஜய் என்ற ஒரு நபருக்கு மட்டும்தான் அப்படின்னு மாற்று கருத்து கிடையாது. தனித்து ஆட்சி அமைப்பாரா, கூட்டணி ஆட்சி அமைப்பாரா இன்னும் போயிட்டு இருக்குது. வந்து சரி எப்படியா இருந்தாலும் சரி, பெரும்பான்மை அப்படின்ற ஒரு இடம் ஒரு ஆளா இருக்குது இல்ல, அந்த ஆளை ஃபுல் ஸ்விங்கில் கொண்டு வந்து அப்படி நிறுத்திச்சு. இங்க அமைச்சர்கள்லாம் பாத்தீங்களா, முன்னாள் அமைச்சர்கள் அவர்களுடைய தோல்வியெல்லாம் வரிசையா அதிமுக அப்படியே ஏறுற மாதிரி இருந்தது, அப்படியே டப டப டபன்னு இறங்கிடுச்சு. வந்து இப்ப விஜயோடைய அலை வீசி இருக்கான நிச்சயமாக வீசி இருக்கிறது. பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் பெரம்பூரிலும் திருச்சி கிழக்கிலும். இதுதான் பெரம்பூர்ல ஜெயிக்கிறதே பெரிய கஷ்டம்பா. அதெல்லாம் திருச்சி கிழக்கெல்லாம் வந்து டெபாசிட் காலி வாங்க போறாரு வந்து விஜய். அதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்ன பொழுது ரெண்டுத்திலையும் கிட்டத்தட்ட சென்னை கோட்டையாகி விட்டது, தாவேக்காவுடைய கோட்டையாகி விட்டது. அத்தனை தொகுதியிலையும் வந்து சென்னை மக்கள் அவ்வளோ சிரமத்தை அனுபவிச்சுட்டாங்க. ஒவ்வொரு அடிப்படை வசதி. ஏன்னா முக்கியமான ஒரு விஷயம், விஜய் ஜெயிச்சிட்டாரு. அவர் முதலில் எந்த இதில் கையெழுத்திட போகிறார்? நிறைய தேர்தல் அறிக்கையில் சொல்லியாச்சு. ஒரு பிரமாதமான பொது சுகாதாரம், எல்லாருக்குமான கல்வி, எல்லாருக்கும் வீடு, எல்லாருக்கும் வந்து சாமானிய மக்கள் கூட வந்து எல்லா வசதிகளும் போய் சேரணும். மிக முக்கியமாக எதுக்கு எடுத்தாலும் போய் நீங்க லஞ்ச லாவண்யத்துக்காக நிக்க தேவையில்லை. உங்க எல்லாருக்கும் இன்றைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு ஆப், எந்த சர்டிபிகேட் வாங்கின நீங்க அதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கு அப்படின்னா நீங்க அதை டவுன்லோட் பண்ணி இறக்கலாம். நீங்க இங்க வந்து 10 பைசாவுக்கு இடமே கிடையாது. யாருக்கும் நீங்க வந்து கையூட்டே கொடுக்க தேவையில்லை. உங்கள் காசை நான் திருட மாட்டேன், உங்கள் காசை களவாட மாட்டேன். அந்த பட்ஜெட் இருக்கு இல்லையா, அந்த பட்ஜெட்டை அதை வந்து உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சியா நான் வந்து மக்கள் முன்னாடி நான் நிறுத்துறேன், காமிக்கிறேன். ஒரு பாலம் கட்டப்பட்டது, அந்த பாலம் கட்டத்திற்கான தொகை 8 கோடி அப்படின்னா அதோட முடிஞ்சு போயிடும். அந்த 8 கோடிக்கான செலவு என்ன அப்படின்னு நான் மீடியா வாயிலாக நான் மக்களுக்கு தெரியப்படுத்துவேன். எனக்கு வேணாம் உங்க காசு, உங்க காசுல இருந்து நான் எடுத்து சாப்பிட வேண்டிய நிலைமை நானும் என் கட்சிக்காரர்களும் இல்லை. அப்படி யாராவது அப்படி செய்தால் அவர்களை கட்சியை விட்டு நீக்கம் செய்யப்படுவார்கள். இத்தனை வாக்குறுதியும் கொடுத்துட்டு தான் வந்து விஜய் வந்திருக்கிறார். அதனால் சாமானிய மக்களை மறக்க மாட்டார் விஜய். அவர்களுக்கான ஒரு விஷயத்தை முதல் கையொப்பமாக எதை இடுவார் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அதே சமயத்தில் ஃபேக்ட் அதை ஏற்றுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் நான் கூட நிச்சயமா எதிர்பார்க்கவே இல்லை. 100 இடங்களுக்கு மேலன்னு நான் கண்டிப்பா எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு 50-60 சீட் வந்தாலே பெரிய விஷயம் நினைச்சேன். வந்து ஒருவேளை இப்படி மாறி இருக்குமோ, டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ ஃபுல் ஸ்விங்கில் வந்திருந்தா அதை கூட நான் ஏற்றுன்னு தான் இருப்பேன். நான் எதுக்கு சொல்றேன்னா, இன்னும் வந்து அந்த ஃபேக்டை ஏற்றுக்காம அதுக்கு ஏதாவது காரணம் சொல்லி அதுக்கு ஒரு பதிலை போட்டுக்கிட்டு அது வேணாங்கன்றனா சரி இருக்கும், அவங்களுடைய மனநிலை இல்லையா. நான் வந்து பொதுவான ஆள் தான், திரும்ப சொல்றேன். நான் வந்து ஒருவேளை தாவேக்கா வராமல் மற்ற 2 கட்சிகள் வந்து இருந்ததுன்னா ரைட்டு, விஜயோட இது எடுபடலப்பா, மக்கள் வந்து இன்னும் வந்து விஜய் ஏற்றுக்கல, அடுத்த எலெக்ஷனில் பார்த்துக்கலாம், இல்லை இடையில வர உள்ளாட்சி தேர்தலோ அல்லது நாடாளுமன்ற தேர்தலோ அவருடைய பலத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தோணும். ஆனால் இன்னும் வந்து ஒரு என்ன சொல்றது, வலுவான ஏதாவது ஒரு காரணம் சொல்லி மிஷினில் கோளாறு பண்ணிட்டாங்க, கள்ள ஓட்டு வந்து நடந்துடுச்சு, என்னென்னவோ இந்த குழந்தைங்கள்லாம் போய் அவங்க அம்மா அப்பாவை
தொந்தரவு பண்ணி குழந்தைங்களை வச்சு ஒரு வெற்றி வாய்ப்பை தேடிக்கிட்டார். இதெல்லாம் எத்தனை குழந்தைங்க சொல்லியிருக்கோம் வந்து இதெல்லாம் பார்க்கும்போது. ஏன்னா திரும்ப சொல்றது தான் வந்து இளைஞர்களிடம், மிக முக்கியமாக ஜென்சி கிட்ஸ் 2K கிட்ஸிடம் மிகப்பெரிய தாக்கத்தை விஜயோடைய அலை ஏற்படுத்தியிருக்கிறது. அதை தாண்டி நான்லாம் கணிச்சது என்னன்னா, பெருநகரத்தை தாண்டி நகரத்தில் ஓரளவுக்கு, ஆனால் கிராமப்புறங்களில்லாம் வாய்ப்பில்லை ராஜா, அப்படிதான். ஏன்னா அங்க இருக்கிறவங்களுக்கு வந்து நான் பாரம்பரியமா திமுக தான் ஓட்டு போடுவேன், நான் பாரம்பரியமா அதிமுக தான் ஓட்டு போடுவேன். இதுதான் நாங்க ரெட்டல உதயசூரியன் ரெட்டல் இதுதான் போடுவோம் அப்படின்போது விஜயோட தாக்கம் அங்க இருக்காதுன்னு பார்த்தா அங்கேயும் அந்த தாக்கம் பெருமளவில் இருந்திருக்கிறது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.